வணக்கம். குலதெய்வம் நம்ம 24 மணி நேரம் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் குலதெய்வம் இருக்கணும்னா அது வீட்டுக்குள்ளே இருக்காது, வீட்டுக்கு வெளியே தான் அந்த குலதெய்வம் இருக்கும். பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வீடு கட்டும்போது நிலப்படியை குனிஞ்சு தான் போயிருக்காங்க. அந்த நிலை வாசலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாடாக்குழி இருக்கும். அது என்ன மாடாக்குழி அப்படின்னா, அது ஒரு சின்ன வீடு மாதிரியே இருக்கும். ஒரு செவுத்துக்குள்ளே ஒரு ஓட்டையாட்டம் இருக்கும். அது கொஞ்சம் அழகாக வேலைப்படும். நம்முடைய குலதெய்வம் நம்முடைய நிலைப்படியில் தான் இருக்கும், நிலையில் தான் தங்கி இருக்கும். அந்த நிலையில் நிலையாக தங்கி இருக்கும். அதனால் அது தங்கணும் அப்படின்னா வாசலில் 2 பக்கமும் காவல் தெய்வங்கள் இருக்கும். கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா காளியம்மனோ மாரியம்மனோ பகவதியோ சிவன் கோயிலோ முருகனோ எது இருந்தாலும் பூதங்கள் 2 நிற்கும். துவாரம் என்றால் ஓட்டை. அந்த துவாரத்துக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 சிலைகள் இருக்கும். கோவிலுக்கு அப்படி வச்சுருக்காங்க. அவர்கள் தான் வாயில் காவலர்கள். ஒருவர் சொல்வார், இறைவன் உள்ளே இருக்கிறார், இறைவன் ஒருவரே, அவர் உள்ளே இருக்கிறார்னு அப்படி கையை காட்டும். வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மாடாக்குழியில் விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் பிதுர்கள், அவங்க நல்ல தெய்வங்கள், நம்முடைய குலதெய்வத்தினுடைய காவல் தெய்வங்கள் எல்லாம் அந்த நிலையில் இருக்கும். ஒரு காளியம்மனுக்குன்னா இந்த பக்கத்தில் மதுரை வீரன் இருப்பார், இந்த பக்கம் கருப்பண சுவாமி இருப்பார். அது மாரியம்மனாக இருந்தாலும் காளியம்மனாக இருந்தாலும் தெய்வங்கள் மாறுபடும், காவல் தெய்வங்கள். அப்போ நம்முடைய வீட்டு குலம் வேற, குலதெய்வம் வேறு இல்லை. குலத்தை காக்கக்கூடியது குலவழி ஒழுக்கம், குலவழி பண்பு, குலவழி கீர்த்தி. ஒருத்தர் நல்ல முறையில் வரம் வாங்கி இறந்துருக்கிறார் அப்படின்னா நானும் என்னுடைய மகன்களும் மகளும் 7 தலைமுறையும் அவங்களுக்கு நீ வரம் கொடுக்கணும் குலதெய்வத்திட்ட வாங்கியிருப்பார். அவர் ஒழுக்கமாக நல்ல முறையில் வாழ்ந்து அறத்தோடு வாழ்ந்திருப்பார். அவருக்கு அந்த தெய்வம் வரம் கொடுத்துருக்கும். இவர்கள் தவறே செய்தாலும் ஒழுக்கமில்லாமல் இருந்தாலும் அந்த குலத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர்ந்து வரும். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் அந்த பூர்வீக வீடாக இருந்தாலும், இப்போ கட்டின வீடாக இருந்தாலும், வாடகை வீடாக இருந்தாலும் தலைவாசலில் பொறுத்தளவில் நிலப்படியில் விளக்கேற்றக்கூடாது. நிலப்படியை தாண்டி போகும். தாண்டி போகும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே விளக்கு இருந்தால் விளக்கை மிதித்து கொண்டு போவதாக ஆகிவிடும். அதனால் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் மாடாக்குழி இப்போ வச்சு கட்டுற பழக்கம் இல்லை, அதனால் கீழே தான் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ ரெடிமேட்டாக வள்ளல் ராமலிங்கம் அதில் கண்ணாடி விளக்குன்னு ஒன்று இருக்கும். கண்ணாடி கூண்டு 2 பக்கம் கண்ணாடி கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி கூண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே விளக்கை ஏற்றலாம். அது நிலப்படி உயரத்தில் 3ல் 2 பங்கு, 1 பங்கு மேலே விட்டுட்டு இந்த பகுதியில் தான் அந்த விளக்குமானம் வைக்கணும். பிதுர்கள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. பிதுர்கள் தான் நமக்கு காவல் தெய்வங்கள். அப்போ நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் நிலப்படியை சுத்தமாக வைத்துக்கணும், கதவை சுத்தமாக இருக்கணும், கதவில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். கிட்டத்தட்ட வருமானம் வரும். வீட்டினுடைய தலைவன் தலைவியை குறிக்கக்கூடியது. தலைவி வீட்டுக்குள் வெளியே உள்ளே குறிப்பால் தலைவன் என்பவன் நிலை. ஒரு வாசலில் நிலவாசல் சரியில்லைன்னா அந்த தலைவனுக்கு ஏதோ பிரச்சனை, கதவு சரியாக திறக்கலைன்னா ஏதோ பிரச்சனை. அப்போ வீட்டிற்கு உள்ளே தான் சுக்கிரன் இருப்பார், வீட்டிற்கு வெளியே குரு பகவான் இருப்பார். குரு என்பது மங்களத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு என்ன ஆகும்னார், ஒழுக்கத்தையும் பெயர் புகழ் அந்தஸ்தையும் கொடுப்பார். ஒரு வீட்டை பார்த்தா சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வீட்டிற்கு முன்னால் எந்த திசை வாசலாக இருந்தாலும் வீட்டிற்கு முன்னால் கொஞ்சம் நல்ல வாசம் உள்ளதா நல்ல செடிகள்லாம் வச்சுட்டா போதும். நல்ல பூ பூக்கிற செடிகள்லாம் வாசலுக்கு முன்னே இருக்கலாம். கொடி உடைய செடிகள்லாம் வாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடாது, அவைகள்லாம் பின்னால் இருக்கலாம். வீட்டிற்கு முன்னால் தலைவாசலை எதிர்த்து ஒரு மரம் இருக்கக்கூடாது, எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கக்கூடாது, ஒரு கேபிள் கனெக்ஷன் கம்பி இருக்கக்கூடாது. தலைவாசலுக்கு நேராக தடை இல்லாமல் இருக்கிறதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒன்று, தலைவாசலில் தோரணங்கள் போட்டாச்சுன்னா அதெல்லாம் கசங்கிய பூக்கள், அழுகிய பூக்கள் அதெல்லாத்தையும் நாம் எடுத்துடணும். இப்போ பிளாஸ்டிக் என்பது ராகுவை குறிக்கும். அப்போ ராகு தான் தலைவாசல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மாவிலை தோரணம் கட்டினீங்க அப்படின்னா கங்கையோடு சேர்ந்து என்ன ஆகும், ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். வீட்டிற்குள்ளே நுழைஞ்ச உடனே
மங்களகரமான ஒரு பாத்திரத்தில் நீர் வைக்கலாம். நல்ல ரிசப்ஷன் நல்லா இருக்கணும். எப்போவுமே நம்ம இன்றையிலிருந்து எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, செருப்பை கொண்டுட்டு வந்து முன்னால் வச்சுருக்கோம். வீட்டுக்கு வாசலில் செருப்பை கழட்டி போடுறோம். வீட்டிற்கு உள்ளாரையும் செருப்பு வச்சுருக்கோம். வீட்டிற்கு வெளியேயும் உள்ளேயும் தான் நல்ல தேவதைகள் வரணும். அது விஞ்ஞானபூர்வமான நல்ல காற்று, நல்ல பிராணசக்தி இவைகள்லாம் வரணும். அப்போ வீட்டுக்கு முன்னால் என்ன பண்ணணும், நல்ல முறையில் வசீகரிக்கிற மாதிரி அன்பான படங்களை மாட்டணும். உக்கிரமான விலங்குகள் படங்களை மாட்டக்கூடாது. சிங்கத்து படத்தை மாட்டுறது அதெல்லாம் திஷ்டின்னு சொல்லக்கூடாது. அதுபோல் நல்ல மஞ்சள்லாம் தடவி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு மங்களகரமாக வைத்து கொள்ளலாம். நல்லதே நடக்கும், வாழ்க்கை வளமுடன் அப்படிலாம் வைத்து கொள்ளலாம். இப்போ கந்திஷ்டி விநாயகர் வச்சுருக்காங்க அப்படின்னா அளவாக வைத்து கொள்ளலாம். நிலவாசலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 பச்சை கற்பூரமும் பன்னீரும் கலந்து நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா நல்ல மனம் இருக்கும். அந்த ரெஃப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அதுவே நம்மளே மேல் உலகத்திற்கு தொடர்பு கொள்ளும். நமக்கு இந்த பூமியில் சொத்து சுகம் ஐஸ்வர்யம் நல்ல மனைவி குழந்தை நல்ல வேலை வாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கணும்னா மேல் உலகத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். அது என்ன மேல் உலகம்னா, நாம் விரும்பிய ஒன்றை சுலபமாக அடையணும் அப்படின்னா நம்முடைய மனசு நம்முடைய எண்ணங்கள் அமைதியாக ஓய்வாக இருந்தால் போதும். அதனால தான் நம்ம வீட்டினுடைய தலைவாசலுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அப்போ வாசலில் பொறுத்தளவில் நிலைவாசலில் தேவையில்லாத ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, தேவையில்லாத எண்களை எழுதக்கூடாது. பெரும்பாலும் அவைகள் நல்லா இருக்கணும். இதுதான் அடிப்படை உண்மை. அப்போ இந்த மாதிரி ஐஸ்வர்யமாக நாம் இருந்தால் போதும். நல்ல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் வீட்டின் தலைவாசல் வழியாக மது மாமிஷம் அவைகளை கொண்டு போகக்கூடாது. கொல்லைப்புற வாசல்னு ஒன்று இருந்தது, இன்றையெல்லாம் இல்லை. வீட்டிற்கு தலைவாசல் வழியாக இப்போ நாம் ஒரு இறப்புக்கு போயிட்டு வரோம், நாம் ஒரு சவரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு முடிவெட்டுக்கிற போயிட்டு வரோம், இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கள போய் பார்த்துட்டு வரோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெரும்பாலும் வெளியிலேயே சுத்தமாகிட்டு தான் நாம் வரணும். கொல்லப்புறம்னு ஒன்று இருந்தது, அதை ஏன் பயன்படுத்தணும்னா பின்வழியாக நாம் அங்கே டாய்லெட் பாத்ரூம்னு வச்சுக்கலாம். அப்பார்ட்மெண்ட் வீடுகளெல்லாம் வாய்ப்பு இல்லை சாமி அப்படின்னு கேட்டால், நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டின் வாசல்லையே ஒரு தண்ணீர் பாட்டில் வச்சுட்டு அந்த நீரை கையில் ஊற்றி தலையில் நீங்கள் புரோட்சணம் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று பண்ணிக்கொள்ளலாம், அது ஒரு விஷயம். தெளிச்சுட்டு வீட்டிற்கு போன உடனே குளிச்சு வேறு வழி இல்லை, ஒரே வாசல் தான் போயிட்டுருங்க, துணிமணியெல்லாம் அலசி நனைச்செல்லாம் போட்டுருங்க. நல்ல ட்ரெஸ் தான் போட்டு போனேன், இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்லாம் எல்லாமே நல்லது நினச்சி போட்டு பண்ணிவிட்டு வாசலில் பொறுத்தளவில் தண்ணி தெளித்து நல்ல சாம்பிராணி புகையெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் காட்டிங்கன்னா போதும். எப்பொழுதெல்லாம் உங்கள் தலைவாசல் வழியாக நீங்கள் போய் வரும் பொழுதும் நீங்கள் நிலப்படியை மிதிக்காமல் தாண்டி தான் போகணும். ஆண்கள் குறிப்பாக உள்ளாடை இல்லாமல் நிலைவாசலை தாண்டக்கூடாது. நிலைப்படியின் அடியில் தான் உங்கள் குலதெய்வம் உட்கார்ந்துருக்கும், பெண் தெய்வம். அதனால் அது ஒரு கன்னி தெய்வமாக இருக்கும். அதனால் அவங்க முன்னால் பெண் இருக்கிறதுனால நம்ம ஆண்கள் எப்படி வேட்டியெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஒழுக்கமாக நல்ல பவ்யமாக போவோம். அது மாதிரி நாம் உள்ளாடை இல்லாமல் போகக்கூடாது. அதே போல் எந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் உள்ள கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற நிலைப்படியை தாண்டி போகும்போது ஆண்கள் உள்ளாடை இன்னர்ஸ் இல்லாமல் நீங்கள் தாண்டக்கூடாது. அதனால் அந்த காலத்தில் கோபினம் கட்டியிருந்தாங்க, இப்போ இன்னர்ஸ் எல்லாம் நம்ம அணிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணும்போது தான் நாம் குலதெய்வத்தினுடைய கவலைகள் குலதெய்வத்தினுடைய நம்ம ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. இந்த காலத்துலேயும் இப்படி இல்லாமல் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டுறாதீங்க. கண்ணுக்கு தெரியாத பல அமானுஷ்யங்கள்லாம் இருக்குது. வெளியில் கிடைக்காத ஒரு பேரானந்தம் வீட்டுக்குள்ளே கிடைக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? வான்வெளி வந்த சிந்தை தான் காரணம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்ததில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். 1,00,000 பேரெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர்கள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஐகான் பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்லதோ கெட்டதோ நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்களுடைய வேறு என்ன குறை இருக்குது என்பதையெல்லாம் கேள்வியாக நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.